கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பேச முடியாமல் புதுச்சேரிக்கு வந்து விஜய் பேசிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மீது விஜய் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி சென்றிருப்பதை மறுப்பதோடு வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் என்றும் ஊழல் குற்றச்சாட்டிற்காக அமைச்சர் மாற்றப்பட்டு இருக்கிறார் என்றும் விஜய் கூறியது தவறானது எனவும் கூறினார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் பேச முடியாமல் புதுச்சேரிக்கு வந்து விஜய் பேசிவிட்டு சென்றிருப்பதாகவும் நமச்சிவாயம் விமர்சித்தார். டிவிகேனுடைய தலைவர் இங்கே பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு அரசின் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். பல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்தவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகின்றது.